ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது நல்ல நேரம் வந்துருச்சு. இன்று முதல் நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாகவே நடந்து முடிய போகுது. ஆசை ஆசையாய் நீ கனவு கண்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது அது நனவாக நிஜமாக நீயே ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த காலை வேளையிலேயே உன் சாயப்பா உன்னை தேடி வந்துட்டேன். இன்று முதல் எல்லா நல்ல நிகழ்வுகளும் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடந்து உன்னை சந்தோஷமான ஆளாக மன மகிழ்ச்சிக்குரிய மனிதனாக மாற்ற போகுது. நிஜமாவே இந்த உலகத்துல நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனா நல்லவர்களை விட கெட்டவர்களும் கெடுதல்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில நடக்கிறது எதையுமே நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். உண்மையிலேயே இந்த உலகத்தை கெடுப்பது கெட்டவர்கள் கிடையாது. கெட்டது கெட்டவர்கள் செய்யும் போது அதை சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் எல்லா கெட்ட செயலுக்கும் ஒரு வகையில் காரணமாகிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்ட விஷயங்களை தவிர்த்து விட்டு கெடுதல் செய்யும் மனிதர்களை கடந்து போய் உனக்கான நல்லதை தைரியமாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. முன்னெல்லாம் ஒரு காலத்துல நேர்மை தவறாம சொன்ன சொல் மாறாம நியாயமாக உண்மையாக வாழ்ந்தவர்களை நான் பார்த்தேன். ஆனா இப்போதெல்லாம் நேரத்துக்கு தகுந்தா போல ஆட்களுக்கும் அவங்க காசு பணத்துக்கும் தகுந்தாற் போல வாழுபவர்களையும் பேசுபவர்களையும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கலியுக காலத்தில் மனிதர்களின் மாற்றம் என்பதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு நீயும் அதே தவறான வழியில் போகவோ பயணம் செய்யவோ வேண்டாம் என் செல்லமே. எப்போதுமே நீ உண்மையான பிள்ளையாக உயர்வான விஷயங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன்கிட்ட ஏதாவது வேலை நடக்கணும்னா தேவை முடியணுங்கிறதுக்காக திடீர்னு அக்கறையோடும் பாசத்தோடும் உன்னை தேடி உறவுகள் வருவாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க தேவை முடிஞ்சு போச்சு, அவங்க நினைச்சது நடந்துருச்சுன்னா நீ யாருன்னு கூட தெரியாதது போல திரும்பிக்கிட்டு போவாங்க. எப்பவுமே எல்லா மனிதர்களையும் நல்லவர்கள்னு நினைக்காத, அதே நேரத்துல எல்லாரையும் ஏமாற்றுக்காரர்கள் கெட்டவர்கள்னு நீ நினைக்க வேண்டாம் என் செல்லமே. யார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களோ அவங்களை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து விலகி நிற்கவும் ஒதுங்கி நிற்கவும் தயாரான ஆளாக இரு. எல்லாருமே நல்லவங்க போல நடிக்கிறாங்கன்றதுக்காக எல்லாரும் நல்லவர்களாக மாறிவிட முடியாது தானே. சில பேர் நான் உனக்கு நல்லதுதான் செய்கிறேங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உனக்கு பின்னால உன்னை அழிப்பதற்காக 1000 சித்து வேலைகளையும் சூழ்ச்சிகளையும் செய்வார்கள். ஆனா அதெல்லாம் நினைச்சு அதையெல்லாம் பார்த்து நீ கலங்கி போயிடக்கூடாது. உன்னால முடிஞ்சதை நீ செய். என்ன காப்பாத்துறதுக்கு என் சாயப்பா இருக்கான்னு யாருடைய செயலையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இரு. உனக்கு துணையா, உனக்கு பக்கபலமா, உனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய உறவுகளே உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் சொல்லாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்துறாங்க, உன்னை குறை சொல்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க, உன்னை பலவீனப்படுத்துறாங்கன்னா அதற்காக நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. ஒரு சிலர் வார்த்தையால் கெட்டவர்கள், ஒரு சிலர் செய்கையால் கெட்டவர்கள், ஒரு சிலர் அவர்கள் செயல்களால் கெட்டவர்களாக மாறி இருந்தாலும் நீ மௌனத்தின் மூலமாக நல்ல பிள்ளையாக இருந்துவிடு. நீ அமைதியா பொறுமையா மௌனமாக இருப்பதின் மூலமாக உன்னுடைய காரியங்களை, உனக்கான காரியங்களை நீ நினைச்சது போலவே செஞ்சுக்க முடியும். நீ அமைதியாக இருக்கிறதுனால பல பேர் உன் மேல கோபப்படலாம். உன்னை திமிர் பிடிச்சவன் சொன்னாலும் நீ எதையுமே கண்டுகொள்ளாதே. ஓ மனசுல இருக்க வேதனையும் கஷ்டமும் வருத்தமும் பிரச்சனையும் எனக்கு தெரியும். அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கலன்றதுக்காக நீ கவலைப்பட வேணாம். நீ என்னவோ எல்லாருமே முக்கியம், எல்லாருமே சொந்த பந்தம் வேணும், உறவுகள் வேணும்னு நினைக்கிற. ஆனா உன்னை விட உனக்கு யாரும் முக்கியம் இல்லைங்கிற உண்மையை அவர்கள் உனக்கே புரிய வச்சிருவாங்க என் செல்லமே. யாருக்குமே உன்னுடைய வலியும் வேதனையும் புரியலைனாலும் பரவாயில்ல. ஆனா உன்னை தப்பா பேசும்போது உன் மனசு வலிக்குங்கிறத கூட புரிந்து கொள்ளாமல் உன்னை கஷ்டப்படுத்துற மனிதர்களை நினைச்சு நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே இந்த சாயப்பா சரி செய்வேன். உன் நல்ல மனசையும் உன் குணத்தையும் எல்லாரும் புரிந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு. இனி உன் வாழ்வில் உனக்கு நல்லதே நடக்கும்படி பார்த்துக்கிறேன்.